ஹாய் அன்பு தானே எல்லாம் நேருக்கு வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் போயிட்டு இருந்தோம். போன வழியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கு. என்னன்னு கேட்டதுக்கு இது சத்திரமா, அதுக்கு எழுத்தாப்புல மிகப்பெரிய அளவில் ஒரு குளமும் இருக்கு. சரி ஓகே, நம்ம பார்த்துட்டோம். உள்ள போய் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கும் காட்டுவோம், நம்மளும் பார்க்குவோம் வாங்க. எங்க போனாலுமே வரலாற்று இடங்கள்ல எவ்வளவுதான் இது கிட்டத்தட்ட மெயின் ரோடு பக்கத்துலயே இருக்கு, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கருவேல மரம் இல்லை இந்த வரலாற்று இடத்தை தவிர. சரி வாங்க போய் பார்ப்போம். யாராவது இருந்தா பர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தா ஆக்சுவலாக யாரும் இல்லை. போய் பார்க்கலாமான்னு கேட்டது கொஞ்சம் ஆபத்தா இருக்கும் பாருங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே ஆபத்தா தான் இருக்கு, நம்ம போய் பார்ப்போம். ஹரி, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை ஹரி. எத்தனை வாசல் பாருங்களா. அதாவது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 6 வாசல். இங்க இருந்து பார்த்தா 6 வாசல் தெரியற மாதிரி இருக்குங்க. அறிவா பாம்போடு விளையாடு மரம் பார்த்தீங்கன்னா மேல இருந்து தான் முளைக்கும். இங்க பாருங்க, அடியில இருந்தே முளைச்சு எந்த அளவுக்கு வெளியில போயிருக்கு பாருங்க மரம். இதோட மேல் தளாரி இது வந்து ஒரு மாடி போல இருந்திருக்காரு, இடிஞ்சு விழுந்திருக்கு. இது ஆக்சுவலா இது என்ன இருக்கு, சுரங்கம் தானே இருக்கும். இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருந்தா சுரங்கம் தானே இருக்கும், சின்ன வழி வச்சு. இல்ல அதோட கட்டா இருக்கு. மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு. அந்த ஃப்ளோர் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோர்ல இருந்து அழகா வந்துருக்கு. ஹரி வேற லெவல்ல இருக்கு ஹரி. வா, இது சத்திரமா இல்ல வேற எதுவுமா மாளிகையா? ஹரி வேற லெவல் ஹரி. மிகப்பெரிய அளவுல இருக்குடா, வேற லெவல் ஹரி. இது தூணை பத்தி எவ்வளவு அழகா இருக்கு ஹரி. ரைட் லெஃப்ட் நிறைய வவால். ஓகே, இந்த பாரு இங்க இப்ப புதுசா பயன்படுத்துறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த சைடு செவுரு வச்சு அடைச்சிருக்காங்க. தெரியுதா தெரியுதா புதுசா பயன்படுத்துறதுக்காக செவுரு வச்சு அடைச்சிருக்காங்க. கதவு இருந்திருக்கு, செவுரு வச்சு அடைச்சிருக்காங்க. ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு. பயப்படாத பயப்படாத. எவ்வளவு பெரிய மரம் வந்து சாஞ்சி விழுந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தாம இது நேரா இது என்னமோ குடிக்குதுங்க. இது வேற மாதிரி இருக்கு சரி. இந்த மாதிரி சத்திரத்தை நான் பார்த்ததே இல்லை அது. இதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் இருந்திருக்கு. அந்த ஃப்ளோர் டோட்டலாவே இடிஞ்சு விழுந்து மொத்தமாவே இங்க வந்து இடிஞ்சு விழுந்தது தாங்க. தூணெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இடிஞ்சு விழுந்துருக்கு. எவ்வளவு பெருசு இருந்திருக்கு பாரு. இதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் இருந்தது உடஞ்சு விழுந்து தெரியல, வேற லெவல்ல இருந்திருக்கு. இதுக்கு வெளியில பின்னாடி வரைக்கும் மதில் சுவர்லாம் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றதுன்னு தெரியல, வேற லெவல்ல இருக்கு. நீ பார்த்து நடுவுல மரம் மறைச்சிருக்காரு. அந்த மரத்தை வெட்டி விட்டு இருந்தா கூட இந்த அளவுக்கு இடிஞ்சிருக்காது. தெரியுதா, ஒரு மரம் முளைச்சு எல்லாம் டோட்டலாவே காலி பண்ணி. இந்த வரி வா, இங்க என்னமோ கல்வெட்டு மாதிரி இருக்கு. இல்ல ஏதோ டிஃப்ரெண்டா செவுரு அழகா இருக்கு, டிசைன் வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா இதுதான் இதுக்கப்புறம் இருக்கு. அது உள்ள எப்படி போறதுன்னு தெரியல. பாருங்க, வாசல்ல இருந்து பார்த்தா இது தெரியுது. இதுக்கப்புறம் வெளியில இப்படி காட்டு, இங்க நேரம் காட்டு. இதுக்கப்புறம் பாரு பின்னாடி இருக்கா, அதுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமும் இந்த கட்டடம் வந்து தொடருது. நிக்கிறது சுத்தமா சேஃப் இல்ல. ஏன்னா ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. எங்கெல்லாம் வேறு வந்துருக்கு பாரு, சேமியா மாதிரி எந்த அளவுக்கு வேறு வந்துருக்கு பாருங்களா. ரொம்ப பாவம் அந்த கட்டடம்லாம். உள்ள வந்தோன்னே ஒரு வகையான ஒரு கூலிங் ரொம்ப சாப்பிட்டா இருக்கு. ரொம்ப நாள் நிக்கிறது ஆபத்து. இல்ல சீரியஸாவே ரொம்ப நாள் நிக்கிறது ஆபத்து தான்.
அசையாம கொள்ளாம அப்படியே படிக்கட்டு அறி அது மேல படிக்கட்டு போய் இதுலதான் ஃப்ளோர் போகுது. ஆனா வேற லெவல். இது ஆக்சுவலா சத்திரம்னு சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. மிகப்பெரிய அளவுல இருக்குங்க. நம்ம போயிருக்கோம், ஒரு சின்ன மாளிகை மாதிரி எல்லாம் போயிருக்கோம். அந்த இப்போ நம்ம நிறைய இந்த மாளிகை போயிருப்போம், நீங்க பாத்துருப்பீங்க. நம்ம பாலைவன ஜம்மன் மாளிகை எல்லாம் போயிருப்போம். கிட்டத்தட்ட அந்த ஈக்குவலுக்கே மிகப்பெரிய அளவுல சூப்பரா இருக்கு. மேல ஒரு ஃப்ளோரோட இருந்திருக்குன்னா பாத்துங்க. சத்திரம் அந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததுல ரொம்பவே அழகா இருக்கு. ஏதாவது இருந்து அதுக்கப்புறமா சத்திரமா மாறி இருக்கலாம். ஏன்னா கோட்டைக்கும் அரண்மனைக்கும் மாளிகைக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும். அந்த மாதிரியே பக்கத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு குளம் இருக்கு. மெயின் ரோடு ஆக்சுவலா வெளியில மெயின் ரோடு இந்த இடத்துல பாருங்க. இந்த அளவுக்கு டோட்டலா காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு. அது வேற யாரும் வந்து இடிச்சிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். மரங்கள் வளர்ந்து மொத்த கட்டடத்தையும் பாத்தீங்கன்னா சேதப்படுத்திடுச்சு. இங்க இருந்து பார்த்தா சொல்றேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து வாசல் வச்சுன்னா பாருங்க, அந்த லாஸ்ட் வாசல் வரைக்கும் தெரியுது பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. செகண்ட் வாசல், தேர்டு, அது ஃபோர்த்து, அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, கிட்டத்தட்ட 7 வாசல்களை கொண்டு இருக்கு. அப்போ அருமையா இருக்குங்க பாருங்க. மரம் எங்க முளைச்சி மொத்த ஃப்ளோரிங் காலி பண்ணிருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கவே. பாருங்க, எதுக்கு அடியில மரம் முளைச்சிருக்கு பாருங்க. அதான் அது எப்பலா உடையில அந்த வேறு பாருங்க எங்க முளைச்சிருக்கு உங்களுக்கு தெரியும். அடியில முளைச்சிருக்கு, கட்டடத்தோட அடியில முளைச்சு மரம் வெளியில வந்துருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க போற வழி இல்லாம இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நாங்க வந்து அது எவ்வளவு சேதம் அடைஞ்சிருந்தாலுமே நாங்க வந்து பாத்துருவோம். அதை அந்த மாதிரிதான் வந்து பாத்துருவோம். பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு மெயின் ரோடு இருக்கு, அதுக்கு பக்கத்துல பைபாஸ் கந்தரக்கோட்டை. ஆக்சுவலா இது புதுக்கோட்டை டு கந்தரக்கோட்டை ரோட்ல தான் இந்த இது அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கிறதா ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு இருந்து கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியாம இருக்காது, கைவிடப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம கிளம்புவோம். ஏன்னா நம்ம யாரோட இதுவும் தெரியாம உள்ள வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்துல இருந்தாலுமே ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஓகே பாருங்க, நன்றி, பாய்.